அது ரொம்ப வருத்தத்துக்குரிய சமாச்சாரமா இருக்கு. ஏன்னா நம்பலாம் வந்து அந்த காலத்து அதோ அந்த பறவை போல அந்தலாம் சாங்ஸ்லாம் ரீசென்ட் டேஸ்ல எதுவும் என்னவோ காமெடிக்கு கூட அது கூட இது கூட நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே கண்டுக்கல. பட் இவரு மட்டும் தான் அத வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இவரு கஷ்டப்பட்டு இவரு யோசனை பண்ணி போட்ட மியூசிக் தான். பட் இருந்தாலுமே வந்து இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் அத ரசிக்கணும் அப்படின்னு நாங்கலாம் விருப்பப்படுறோம். ம். ஆடியன்ஸா. ம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அந்த கால இளையராஜா பாட்டு தான். இப்ப கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும்னு இளையராஜா பாட்டுலாம் கேட்டுட்டு தான் போறோம், வரோம், கொல்றோம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அது கடைசி வரைக்கும் இன்னும் வர ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஒலிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். பட் இந்த மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தனால, இனிமே மத்தவங்க வந்து இத ஒரு பாயிண்ட்டா யோசனை பண்ணி வேண்டான்ருவாங்க. ம். ஏன்னா சினிமாக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம், எடுக்குறோம், எல்லாமே பண்ணி முடிக்கிறோம். இல்லாம இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா வி ஹேவ் டூ ஸ்பெண்டா? ம். தேவையே கிடையாது. எப்படியும் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் புது புது பாடல்கள குடுத்துற போறாரு. ஓகே. 1, 2 முக்கியமான மேட்டர்ஸ்க்கு வி ஆர் கோனா யூஸ் ஹிஸ் சாங். ஓகே. அது இப்ப வேண்டான்னு முடிவாச்சுன்னா, நஷ்டம் வந்து எல்லாருக்கும் தான்.